நண்பர்களே, இன்னைக்கு உங்கள சந்திக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த தளத்துக்கு நீங்க வந்ததுக்கு நன்றி. உங்களுக்காக ஆண்டவர் நெறைய விஷயங்கள வச்சிருக்கிறாருன்றத உங்ககிட்ட பகிர்ந்துக்க நான் விரும்புறேன். இன்னைக்கு உங்க கூட நான் பேச வேண்டிய விஷயத்துக்குள்ள போறதுக்கு முன்னாடி, சில விஷயங்கள சொல்லிக்க விரும்புறேன். நீங்க ஜான் கிஃப்டா அப்படின்ற என்னோட Instagram, Facebook, YouTube மூலமா என்ன ஃபாலோ பண்ணி என்னோட பதிவுகள நீங்க பெறலாம். தினமும் என்னோட பாட்காஸ்ட் நீங்க கேட்கலாம். ஆண்டவரோட கிருபையில அதெல்லாம் நல்ல கிரியை செய்து வர்றத நான் பார்க்கிறேன். நீங்களும் அத தினமும் கேளுங்க. நிச்சயமா அது உங்களுக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதமா இருக்கும்னு என்னால சொல்ல முடியும். ஜான் கிஃப்டா அப்படின்ற என்னோட யூடியூப் சேனல தினமும் பார்க்க மறக்காதீங்க. ஃபியல் ஃபார் த சோல் வித் ஜான் கிஃப்டா அப்படின்ற இங்கிலீஷ் பாட்காஸ்டையும் நீங்க தினமும் கேட்கலாம். www.johngifta.com அப்படின்ற என்னோட வெப்சைட்லயும் இது எல்லாமே இருக்கும். எல்லாருக்கும் வணக்கம். உங்க கூட பேசுறதுக்கு நான் ரொம்பவே உற்சாகமா இருக்கிறேன். ஏன்னா இது ரொம்ப விசேஷமான ஒரு வாரம். ஆமா, நீங்க தலைப்பிலேயே கவனிச்சிருப்பீங்க. ஒவ்வொரு வாரமும் வரக்கூடிய தமிழ் பாட்காஸ்டோட 100வது நிகழ்ச்சி இது. இவ்வளவு தூரம் ஆண்டவர் அற்புதமா நடத்தி இருக்கிறார். இது ஆரம்பிக்கிறப்ப எல்லாமே எதிர்மறையா தான் இருந்துச்சு. எந்த மொழியில நாம பாட்காஸ்ட் பண்ணலாம்னு நான் தேடிட்டு இருந்தப்ப தமிழ் பாட்காஸ்டுகளை கவனிச்சேன். நிறைய பேர் ஆரம்பிச்சிருக்கிறாங்க. ஒரு எபிசோட், 2 எபிசோட், சில எபிசோட்னு ஆரம்பிச்சு பாதியிலேயே விட்டுட்டாங்க. ஒருவேளை இது சரி வராதுன்னு நினைச்சாங்களோ என்னமோ தெரியல. இதுல இன்வெஸ்ட் பண்றது சரியா வருமான்னு யோசிச்சேன். ஏன்னா இதை நாம இலவசமா செய்ய முடியாது. இதுக்கு செலவு செய்யணும், மொழிபெயர்க்கணும், அதுக்கு இன்னொருத்தர் டப்பிங் குரல் கொடுக்கணும். இதுக்கு செலவு பண்றது நியாயம்தானான்னு யோசிச்சேன். ஆண்டவர் வழிநடத்தினாரு. விசுவாசத்துல நானும் அடியெடுத்து வச்சேன். பொதுவா எல்லாரும் ஆரம்பிச்சு வேலைக்காகுதான்னு பார்ப்பாங்க. ஆனா என்ன பொறுத்தளவுல ஒரு விஷயத்த ஆரம்பிச்சோம்னா ஓரளவுக்கு அதை செய்யணும்னு நினைப்பேன். என்னோட டெய்லி கிறிஸ்டியன் பாட்காஸ்ட் எடுத்துக்கோங்க. அது இந்தியால டாப் பாட்காஸ்ட்கள்ல ஒண்ணா இருக்கு. 950 எபிசோட்கள் செய்ய ஆண்டவர் கிருபை பாராட்டி இருக்கிறாரு. அதாவது ஆரம்பிச்சுட்டு இது சரி வராதுன்னு விட்டுட்டு போற ஆள் நான் கிடையாது. அதாவது ஆண்டவர் ஒண்ணு செய்யுன்னு சொல்லிட்டாருன்னா அதை செஞ்சிருவேன். அடுத்து வேற ஒண்ணு செய்யன்னு அவர் சொல்ற வரைக்கும் நான் இதை செஞ்சுட்டே இருப்பேன். தொடர்ச்சியா செய்யணும்னு நான் நினைப்பேன். எதுலயும் ஒரு அர்ப்பணிப்பு இருக்கணும். இந்த தமிழ் பாட்காஸ்ட் கேட்கிறவங்க ஒவ்வொருத்தருக்காகவும் நான் ஆண்டவருக்கு நன்றியுள்ளவனா இருக்கிறேன். பாட்காஸ்ட்ல அல்லது ஆடியோ, வீடியோ, யூடியூப்களாக நீங்க இதை கேட்டிருக்கலாம். இயல்பா ஆர்கானிக்கா இது வளர்ச்சி அடைஞ்சிட்டே வருது. பல தடவை பல நாடுகள்ல நல்ல ரேங்கிங்ல தரவரிசையில் வர்றதை நான் பார்த்திருக்கிறேன். உலகத்தோட வெவ்வேறு நாடுகள்ல ட்ரெண்டிங்ல இருக்குது. அதுக்கு நான் ஆண்டவருக்கு நன்றியுடையவனா இருக்கிறேன். இதை கேட்கிற, சப்ஸ்கிரைப் செஞ்சிருக்கிற, ஃபாலோ பண்ற நிறைய பேருக்கு இது போகணும்னு ஷேர் பண்ற ஒவ்வொருத்தருக்காகவும் நான் நன்றி சொல்றேன். இன்னொரு விசேஷமான வாரமும் கூட இது. ஜான் இன்டர்நேஷனல் மினிஸ்ட்ரீஸ்க்கு அதிகாரப்பூர்வமா 11 வயசாகிருச்சு. அதுக்காக நான் ரொம்ப வயசானவன்னு நினைச்சிடாதீங்க. என்னோட இன்ஜினியரிங் படிப்பு படிச்சுட்டு இருந்த 2வது வருஷத்திலேயே நான் இதை ஆரம்பிச்சிட்டேன். 11 வருஷமா தொடர்ச்சியா ஆண்டவரோட வார்த்தைகளை வெவ்வேறு ஊடகங்கள்ல, அதாவது டிவி, யூடியூப், ரேடியோ, லைவ் நிகழ்ச்சிகள் அப்படின்னு பகிர்ந்துட்டு வர ஆண்டவர் உதவி செஞ்சிருக்கிறாரு. அவருக்கு நான் நன்றியுள்ளவனா இருக்கிறேன். அவர் எங்களை நடத்திட்டு வர்றாரு. உங்களுக்கு இதை பத்தி அதிக தகவல் வேணும்னா johngifta.com அப்படின்ற என்னோட வெப்சைட்டை பாருங்க. சோசியல் மீடியா மூலமா என்னோட நீங்க தொடர்புல இருக்கலாம். இன்னொரு முக்கியமான ஒரு செய்தியும் இருக்கு. என்னோட 2வது புக் அன்வீல் யுவர் பர்பஸ வெளியிடும் போது அமேசான் இந்தியால அது நம்பர் 1 வந்துச்சு. அது ஒரு அற்புதமான விஷயம். இந்த வாரம் அந்த புக்குக்கும் 3 வயசு ஆகுது. நிறைய புது மக்களை போய் சேரணுன்றதுக்காக ப்ரமோட் பண்ண ஆரம்பிச்சோம். புது புது நபர்கள் நம்மளோட புத்தகத்தை வாசிக்க ஆரம்பிச்சாங்க. ஒரு புள்ளியில இந்தியாவுல அதிகம் விற்பனையாகக்கூடிய புத்தகமா இடம் பிடிச்சது. கிறிஸ்தவ மதம் சார்ந்த புத்தகங்கள்ன்ற கேட்டகரியில. இந்த எல்லா வாய்ப்புகளுக்காகவும் நான் ஆண்டவருக்கு நன்றி உள்ளவனா இருக்கிறேன். இதை நீங்க அநேகருக்கு பகிர்ந்துக்கணும்னு நான் ஆசைப்படுறேன். இதெல்லாம் நான் சொல்றது காரணம் என்ன நான் பெருமைப்படுத்திக்கல. ஆண்டவர் என்ன செஞ்சிருக்கிறார் பாருங்க அப்படின்னு சொல்றேன். ஆண்டவர் நமக்கு செஞ்சதை நம்ம கம்பீர சத்தத்தோட சொல்லணும். வேதம் அப்படிதான் நமக்கு கத்துக் கொடுக்குது இல்லையா? அமைதியா இருக்கக்கூடாது. இது எதுக்கு சொல்றேன்? ஆண்டவர் என்ன நடத்துறாருன்னா உங்களையும் நடத்த முடியும்னு உற்சாகப்படுத்துறதுக்காகத்தான். என்கிட்ட செல்வாக்கு கிடையாது, எனக்கு நிறைய பேரை தெரியாது, என்னெல்லாம் தேவையோ அதெல்லாம் என்கிட்ட கிடையவே கிடையாது. ஆனா விசுவாசத்துல தான் ஆரம்பிச்சேன். ஜனங்கள் சிரிச்சாங்க, கேலி பண்ணாங்க. உன்னோட செய்தியெல்லாம் யார் கேட்க போறாங்க அப்படின்லாம் சொன்னாங்க. ஆனா ஆண்டவர் எங்க தூக்கி வந்து நிறுத்திருக்கிறாரு பாருங்க. இன்டர்நேஷனல் பிளாட்ஃபார்ம்ஸ்ல நிறுத்திருக்கிறாரு. உலகத்தின் பல புகழ்பெற்ற மனிதர்களோட அறிமுகம் தந்திருக்கிறாரு. என்னோட செய்தி ஹாலிவுட் மூலமா போயிட்டு இருக்குது. ஆப்பிரிக்கா போகுது. உலகத்தின் எல்லா பகுதிகளுக்கும் போகுது. ஆண்டவர் செஞ்சுட்டு வர்றதை பார்த்து நான் திகைச்சு போய் நிக்கிறேன். இது எல்லாத்தையும் கவனிக்கும் போது ஆண்டவர் செஞ்சிருக்கிறத நான் வியப்போட பாக்குறேன். ஆண்டவர் எனக்கு என்ன செஞ்சிருக்கிறாருன்னா, எனக்கே செஞ்சிருக்கிறாருன்னா அதை உங்களுக்கும் செய்வார். கடைசி சில மாதங்களா நான் இன்னொரு விஷயத்தை கவனிக்கிறேன். நிறைய பேரு என்கிட்ட சாட்சிகளை பகிர்ந்துக்கிறாங்க. ஆசீர்வாதமா இருந்துச்சு, தொடப்பட்டேன் அப்படின்ற மாதிரியான சாட்சிகள் மட்டும் இல்ல. ஜான் உங்களுக்கு தெரியுமா? அவர் உங்க வீடியோவை பத்தி பேசினாரு அப்படின்லாம் வந்து சொல்றாங்க. எனக்கும் தெரிஞ்ச ஒரு போதகர்
வேற ஏதோ ஒரு நாட்டுல உள்ள ஒரு கான்ஃபரன்ஸ் ஜூம் கால் மூலமா அட்டன் பண்ணியிருக்கிறாரு. அதோட முடிவுல என்னோட வீடியோ பத்தி அவங்க பேசியிருக்கிறாங்களாம். இவர் வந்து என்கிட்ட சொல்றாரு, ஜான் என்கிட்டயே வந்து உங்க வீடியோவை பாருன்னு அவங்க சொல்றாங்க. எனக்கு அவர் ஏற்கனவே நல்லா தெரியுங்கன்னு நான் அவங்ககிட்ட சொன்னேன் அப்படின்னு சொன்னாரு இன்னொரு ஆள். அமெரிக்கால கேமியோன்ற ஒரு பிளாட்ஃபார்ம் உண்டு. பிரபலமானவங்க அவங்களோட ஃபேன்ஸுக்காக அதுல வீடியோஸ் ஷேர் பண்ணுவாங்க. சில நாளுக்கு முன்னாடி அந்த கேமியோ டீம் என்ன கான்டாக்ட் பண்ணி செலிபிரிட்டியா ஜாயின் பண்ணிக்கோங்கன்னு சொல்றாங்க. இதை நான் பெருமைக்காக சொல்லல. ஜனங்க என்ன பார்த்து சிரிச்சாங்க, கிண்டல் பண்ணாங்க. சில வருஷங்களுக்கு முன்னாடி யாருங்க இந்த பையன், என்ன நினைச்சிட்டு இருக்கிறான், பெங்களூர்ல உட்கார்ந்துகிட்டு பெரிய பெரிய கனவுலாம் காண்றான், மனசுல என்னதான் நினைச்சிட்டு இருக்கிறான், ஜான் கிஃப்டா இன்டர்நேஷனல் மினிஸ்ட்ரின்னு பேர் வச்சுட்டா இன்டர்நேஷனல் ஆகிருமா அப்படின்லாம் சொன்னாங்க. ஆனா ஆண்டவர் ரொம்ப நல்லவரா இருந்தார். அவரோட அழைப்பை நாம ஏத்துக்கிறப்ப அவர் உண்மையுள்ளவரா இருப்பார். இன்னைக்கு உங்க முன்னாடி ஒரு சவாலை வைக்கிறேன். 11 வருஷங்களா நான் கொண்டாடுறேன். புக்குக்கு 3 வருஷ கொண்டாட்டம்னு நான் சொல்றேன். தமிழ் பாட்காஸ்ட் 100வது எபிசோடுக்கு வந்திருக்கு. இன்னைக்கு நான் இதெல்லாம் சொல்றேன். ஆண்டவர் உங்களை என்ன செய்ய சொல்றாரோ தயங்காம அதை நீங்க செய்யுங்க. அதுல இறங்குங்க. உங்க ஒவ்வொருவரையும் அப்படி செய்யறதுக்கு நான் உற்சாகப்படுத்துறேன். இன்னைக்கு புதுமையா ஏதாவது செய்யலாம்னு யோசிச்சேன். அற்புதமான ஒரு தேவ மனுஷர் இருக்கிறாரு. என்னோட நண்பர் ஜேவிஸ் ஜான்சன். அவருக்கு ஆண்டவர் வல்லமையான வெளிப்பாடுகளை கொடுத்திருக்கிறாரு. இந்த வெளிப்பாடுகள் உங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கும். 99 செய்திகளை நீங்க கேட்டிருக்கிறீங்க. இந்த அற்புதமான தேவ மனுஷனோட செய்தி இந்த 100வது நிகழ்ச்சியில கேளுங்க. நிச்சயமா இது உங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கும்னு நம்புறேன். அடுத்த வாரம் 101வது நிகழ்ச்சியில உங்களை சந்திக்கிறேன். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இப்போது என்னுடைய நண்பர் ஜேவிஸ் ஜான்சனுடைய செய்தி. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம 100வது பாட்காஸ்ட்டை வெளியிடுறதுல எங்களுக்கு மிகவும் மகிழ்ச்சி. ஆண்டவர் இன்னும் அதிகமாக ஜானோடைய ஊழியத்தை ஆசீர்வதிப்பாருன்னு நான் நம்புகிறேன். நம்ம எல்லாரும் நம்ம வாழ்க்கையில் நிறைய கேள்வியோடு இருப்போம். நிறைய நேரத்தில் நம்ம ப்ரேயர் பண்ணது இன்னும் நடக்கலைன்னு சோர்ந்து போயிருப்போம். ஆனால் பயப்படாதீங்க, நம்மளை அழைத்தவர் உண்மை உள்ளவர். அவர் நமக்கு சொன்னதை ஏற்ற காலத்தில் செய்து முடிக்க அவர் வல்லவராக இருக்கிறார். மேத்யூ 11:28 நம்ம என்ன படிக்கிறோன்னா, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதலை தருவேன் என்றார். இன்னைக்கு நீங்கள் சோர்ந்து போயிருக்கிறீங்களா? கவலைப்படாதீங்க, நமக்கு ஒரு நல்ல தகப்பன் இருக்கிறார். அவர் நம்ம வாழ்க்கைக்கு தேவையான எல்லாத்தையும் செய்து முடிக்க வல்லவராக இருக்கிறார். பழைய ஏற்பாட்டில் நம்ம படிக்கும்போது எல்கானாக்கு 2 மனைவிகள் இருந்தாங்க. பெனினாக்கு நிறைய பசங்க இருந்தாங்க. ஆனால் அன்னாலோ ஒரு குழந்தையும் இல்லாமல் இருந்தாங்க. எல்லா வருஷமும் அன்னாள் ரொம்ப வருத்தத்தோடு ஆண்டவர் சமூகத்தில் போய் ஜெபிப்பாங்க. ஒரு நாள் அண்ணா ஆஃப்டர்நூன் டைமில் ப்ரேயர் பண்ணிட்டு இருக்கும்போது அவங்க ஆண்டவர்கிட்ட ஒரு ப்ராமிஸ் பண்ணாங்க. எனக்கு ஒரு மகன் பிறந்தால் அவனை உங்களுக்காக நான் அர்ப்பணிக்கிறேன்னு ப்ரேயர் பண்ணாங்க. அன்னாள் ஜெபிக்கிறத பார்த்து ஏலி அவங்க குடிச்சிருக்காங்கன்னு நினச்சாங்க. ஆனால் ஏலியை பார்த்து சொன்னாங்க, நான் ரொம்ப சோர்ந்து போயிருக்கேன், நான் ரொம்ப வருத்தத்தில் இருக்கேன்னு. ஏலி அவங்கள பார்த்து சொன்னாங்க, நீ என்ன விஷயமா ப்ரேயர் பண்ணியோ அதை ஆண்டவர் உனக்கு தருவார், நீ சமாதானத்தோடு போன்னு சொன்னார். இன்றைக்கி ஆண்டவர் உங்களை பார்த்து உங்கள் குடும்பத்தை பார்த்து சொல்கிற வார்த்தை இதுதான். நான் சமாதானத்தின் தேவன், நான் உன்னோடு இருக்கிறேன், கலங்காதே திகையாதே, நான் உன் தேவனாய் இருக்கிறேன். எந்த ஜனங்க முன்னாடி நீங்கள் தலை குனிஞ்சு நின்றீங்களோ, எந்த ரிலேட்டிவ்ஸ் முன்னாடி நீங்கள் அவமானப்பட்டு நின்றீங்களோ, ஆண்டவர் அவங்க மத்தியில் உங்களை உயர்த்த போகிறாரு. உங்கள் சத்துருவின் முன் ஒரு பந்தியை அவர் ஆயத்தம் பண்ணுவார். நீங்கள் அனாதை இல்லை, உங்களுக்கு ஒரு தகப்பன் உண்டு, அவர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார். அந்நாள் ப்ரேயர் பண்ணி முடித்த உடனே வேதம் சொல்லுது, மெசேஜ் வெர்ஷனில் ரொம்ப அழகாக இருக்கும். And God began making the necessary arrangements in response to what she had asked. அப்படின்னா ஆண்டவர் உங்களுக்காக தேவையான எல்லாவற்றையும் அவர் செய்ய தொடங்கிட்டாரு. இன்னைக்கு என் தேவன் உங்களுக்காக ஒரு அற்புதத்தை ஆயத்தம் பண்ணி வச்சிருக்காரு. உங்களுக்காக ஒரு சுகத்தை அவர் ஆயத்தம் பண்ணி வச்சிருக்காரு. உங்களுக்காக உங்கள் குடும்பத்துக்காக ஒரு பெரிய அதிசயத்தை அவர் செய்ய அவர் ஆயத்தம் பண்ணி இருக்கிறாரு. சங்கீதம் 30:5 என்ன சொல்லுதுன்னா, சாயங்காலத்தில் அழுகை தங்கும், விடிய காலையில் களிப்பு உண்டாகும். உங்கள் வாழ்க்கையில் அழுகையின் சத்தம் கேட்காது. உங்கள் வாழ்க்கையில் அழுகையின் நாட்கள் முடிந்தது, போராட்டத்தின் நாட்கள் முடிந்தது. ஆண்டவர் ஒரு புது துவக்கத்தை உங்களுக்காக அவர் ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறாரு. ஆண்டவர் சொன்னது போலே அன்னாளுக்கு ஒரு மகனை தந்தார். அன்னாள் அவனுக்கு சாமுவேல் என்று பெயரிட்டாள். சாமுவேல் என்றால் கர்த்தர் எனக்கு செவி கொடுத்தார் என்ற அர்த்தம்.
ஆண்டவர் இன்னைக்கு உங்களுடைய அழுகையை கேட்டு உங்களோட சூழ்நிலையை அவர் மாற்றுவார். சாமுவேல் இஸ்ரேலோட ஃபர்ஸ்ட் ப்ராஃபிட் மட்டும் இல்லாமல் சாமுவேல் தான் இஸ்ரேலோட ஃபர்ஸ்ட் ராஜாவையும் அனாயிண்ட் பண்ணுறாரு. அது மட்டும் இல்லை, அன்னால் இன்னும் 5 குழந்தைய பெற்றெடுத்தாங்க. கர்த்தரை நாங்கள் நம்பும்போது நம்ம நினைக்கிறதுக்கும் ஜெபிக்கிறதுக்கும் அதிகமாக அவர் செய்ய வல்லவராக இருக்கிறாரு. இன்னைக்கு ஆண்டவர் உங்களோட ஜெபத்துக்கு ஒரு பதில் தருவார். பயப்படாதீங்க, அவர் நம்மோடு இருக்கிறார். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பிரியமானவங்களே, இந்த செய்தி மூலமா நீங்க உற்சாகம் அடைஞ்சிருப்பீங்க, ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீங்கன்னு விசுவாசிக்கிறேன். திரும்பவும் ஞாபகப்படுத்துறேன், நீங்க ஜான் கிஃப்டா அப்படின்ற என்னோட இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், யூடியூப் மூலமா என்னை ஃபாலோ பண்ணி என்னோட பதிவுகளை பெறலாம். ஜான் கிஃப்டா அப்படின்ற என்னோட யூடியூப் சேனலை தினமும் பார்க்க மறக்காதீங்க. ஃபியூயல் ஃபார் த சோல் வித் ஜான் கிஃப்டா அப்படின்ற இங்கிலீஷ் பாட்காஸ்ட்டையும் நீங்க தினமும் கேட்கலாம். பாட்காஸ்ட் எபிசோடுக்கு நீங்க உங்களோட ரேட்டிங், ரிவ்யூ கொடுத்து ஷேர் பண்ண மறக்காதீங்க. www.johngiftha.com அப்படின்ற என்னோட வெப்சைட்லையும் இது எல்லாமே இருக்கும். இந்த ஊழியத்தால நீங்க ஆசீர்வதிக்கப்பட்டிருந்து மற்றவங்களுக்கும் இதே ஆசீர்வாதம் சேரணும்னு விரும்பினா நீங்களும் எங்க கூட சேர்ந்து ஆண்டவரோட ராஜ்யத்தை கட்டுற இந்த பணியை உங்களோட நிதி ஆதரவு மூலமாகவும் தாங்கலாம். கூகுள் பே அல்லது நெட் பேங்கிங் அல்லது பேபால் மூலமா நீங்க ஆதரவு தரலாம். எல்லா விவரங்களையும் டிஸ்கிரிப்ஷன்ல நீங்க பார்க்கலாம். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.